கௌதம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. இந்திரா இல்லாதப்ப ஹேமாவும் நம்ம வெற்றி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஜெயா வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறப்ப, அக்கா இவ்வளோ நிம்மதியாக இருக்காளே, இது சரி வராது. கதிர் வந்து சொல்லியிருக்கான், நம்ம இந்த வீட்டில் தன்னந்தனியாக இருக்கோம், இது செட்டே ஆகாது, என்ன பண்ணலாம், இந்திராவை வந்து விவாகரத்து பண்ணி அவனு கௌதம் அதுக்கேற்ற மாதிரி காய் நத்துன்னு சொல்லி வேக வேகமாக போகிறாங்க. என்ன எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்களா? என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல. பார்த்தீங்களா அத்தை, நம்ம சந்தோஷமாக இருக்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியலையா, இதுதான் ராகினி அப்படின்னு சொல்லி செமையாக வந்து கலாய்க்கிறாங்க. நம்ம ஹேமா, எப்படி நினச்சிக்கிட்டு இருக்க அக்கா, உனக்காக நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்கேன். ஆமாம்மா, இந்த குடும்பத்துக்காக அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு நிறையாவே செஞ்சுருக்காங்க. பாத்தியாக்கா, ஏமா முன்னாடியெல்லாம் நான் கிழிச்ச கொட்டை தாண்டவே மாட்டா, ஏன்னா இப்போ அப்படியா, இவ கண்ணா அப்பனான்னு பேசிக்கிட்டு இருக்கா, இவ பேசுகிற பேச்செல்லாம் என்னால் கேட்க கூட முடியல. எப்படி நல்லதா தெரிஞ்சிட்டா எப்படி கேட்க முடியும், நீங்களாம் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அத்தை, இவங்களை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சு, ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாறி மாறி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இவங்க மிகப்பெரிய நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம குடும்பத்துக்கு, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறாங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்கா இவ இவ்வளோ விடுக்கா, நான் சொல்கிறத முதல்ல கேளுக்கா, டேய் வந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருக்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, இந்திராவை நீ ஏற்றுக்கிட்டியா, இந்திராவை யாரை கேட்டு நீ மருமகளாக ஏற்றுக்கிட்ட, அவெல்லாம் இந்த வீட்டுக்கு ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. சி, இவ்வளோ தானா, நான் கூட என்னமோ இதோன்னு நினச்சிட்டேன். சரிம்மா ஹேமா, நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லணுன்னா சந்தோஷமாக சிரிச்சுமோ பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஹேமாவும் ஜெயாவும், அக்கா என்னை மறந்துட்டல்ல, ஏய் நீ வேற, இந்திராவுக்கு என்ன ஆச்சு, அவள் நல்லது தானே செஞ்சுருக்கா, நல்லது செஞ்சால் எப்போதும் பாராட்டணும்ல, அக்கா நீ டோட்டலாக வந்து மாறிட்டக்கா, இப்படியே போச்சுன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காம வந்து அப்படியே கேஷுவலாக இருக்காங்க. உனக்காக குழந்தை குட்டி குடும்பம் எதுவும் இல்லாமல் நான் தன்னந்தனியாக இருக்கேன், என்னை மறந்துட்டல்ல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க. நீலி கண்ணீர் வந்து விட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி இதை பார்த்தும் கண்டுக்காமல் இருக்காங்க. அத்தை நானே வந்து எல்லா முடிவும் பண்ணலாம் தான் பார்த்தேன், இவங்க கொஞ்சம் அவசரப்பட்டாங்க, இந்தாங்க அத்தை செயின் அப்படின்னு சொல்லி செயின் எடுத்து ஜெயா வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ நேரம் ராகினி பேசின எந்த பேச்சுக்கும் வந்து மறு வார்த்தையே பேசலை. ஆனால் செயினை கழட்டி கொடுத்தோன்னா சமக்கவும் வந்துடுச்சு நம்ம ஜெயா அம்மாவுக்கு உரிமையா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், அப்பாடா அக்கா வந்து திட்டுறாங்கன்னு ராகினி வந்து தப்பு கணக்கு போடுறாங்க. நான் கொடுத்த கிஃப்ட் பொருளை நீ என் கையிலேயே வந்து கொடுப்பியா அத்தை, மாமா வந்து உணர்ச்சி வசப்பட்டு உடனே இந்த செயினை வந்து கொடுத்துட்டாங்க, 3 பவுன் செயின் கிட்ட. இந்த காலத்தில் வந்து 1,80,000 கிட்ட இருக்கும். அது எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த வீட்டில் மொத்தம் 4 மருமக இருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் எனக்கு மட்டும் 3 பவுன் செயின் கொடுத்தா சரி வராது. இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் கூட கொடுத்துருக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேச வராங்க. இது மாதிரிலாம் இல்லைம்மா, நீ தாம்மா என்னோட மருமக, நான் உனக்காக எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள, எல்லாருக்கும் செய்கிறப்ப எனக்கும் செய்யுங்க அத்தை, நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்களுக்காக தானே எல்லாமே சேர்த்து வச்சுருக்கீங்க, அப்புறமேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு உரிமையாக கொடுத்துட்டு போகிறாங்க ஜெயா கையில். இவ்வளோ நேரம் வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு அவள் என்ன வேணாலும் செய்வாங்கிற அளவுக்கு கேவலமாக ராகினி வந்து பேசியிருந்தாங்க. ராகினியை பார்த்தோன்னே இனிமேட்டு இங்கே இருந்தால் அசிங்கம், ஜெயா வந்து டோட்டலாக வந்து மாறிட்டா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் கதிர் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து காஃபி எடுத்துகிட்டு போய் காவியை வந்து கொடுக்கலான்னு இருக்கிறப்ப கண்ணா அப்பன்னு திட்டுறாங்க. காஃபி எடுத்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல நான் தான் கிளிப்புலிக்கு சொல்கிற மாதிரி சொன்னேன், உன் தங்கச்சிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாதேன்னு, ஆனால் நீ சொல்லி என் பேர் புகழுக்கு எல்லாத்துக்கும் வந்து தலைகுனிவை ஏற்படுத்திட்டல. என்னங்க நீங்கள் தான் குடும்பத்தோட பாதுகாப்புக்காக தானே வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க, அதை அப்படியே என்கிட்டயே சொல்ல வேண்டியது தானே. ஏய் நான் அப்படி தாண்டி சொல்லுவேன், நீயும் உன் அக்காவும் என்னென்ன காரியம்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் தங்கச்சி என்னங்க பண்ணா, அப்படி எதுவும் பண்ணலையேங்க அப்படின்னு சொல்லும்போது, என் மேலேயும் என் தங்கச்சி மேலேயும் ஏன் இவ்வளோ கோவமாகவும் வன்மமாகவும் இருக்கீங்க, உன் தங்கச்சி அனுப்பிச்சி வைக்கிறதுக்காக தான் இந்த பொருளே வாங்கினேன், ஆனால் வீட்டில் இருக்கும்போது முன்னுக்கு பின்னாக தான் நான் பேசுவேன், உன்னால் என்ன செஞ்சு கிழிக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கிழிச்சிக்க, எனக்கு இதை பற்றி கவலையும் இல்லை எதுவும் இல்லைங்கிற மாதிரி கதிர் வந்து மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்க. நான் மாட்டுக்கு ரோஷினியோட நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அது எல்லாத்துக்கும் மண்ணள்ளி போட்டால. ஏங்க நமக்குன்னு ஒரு பாப்பா இருக்குது, அது கருவாகி ஆல்மோஸ்ட் டெலிவரி ஆக வேண்டிய ஸ்டேஜில் என் மேலே உங்களுக்கு அன்பு பாசம் இல்லைனாலும் பரவாயில்ல, கருணை கொஞ்சமாவது இருக்கலாமே புள்ளத்தாச்சி பொம்பளைன்னு, ஆனால் அது கூட இல்லையா, அதை பற்றி எனக்கு என்ன கவலை, நீ இந்த வீட்டில் வந்து குழந்த வந்து உன்கிட்ட இருக்குங்கிறனால தான் இந்த வீட்டில் எல்லாரும் உன்னை கௌரவமாக வந்து வச்சுருக்காங்க, இல்லைன்னா உன்னெல்லாம் 10 பைசா கூட மதிக்க மாட்டாங்க, நீ எல்லாம் என் தகுதிக்கே ஈடு இணையெல்லாம் கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஆளாங்கிற அளவுக்கு கேவலமாக வந்து பேசுகிறாங்க கதிர் அந்த இடத்துல. இதை கேட்டோன்னா மனசாட்சியே உனக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் என்ன எதுக்கு கல்யாணம் பண்ண, நீ வந்து கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாமே,
இப்போ எனக்கு குழந்தை வேற வந்துருச்சு. அப்புறம் நானும் என் குழந்தையும் எங்கே போவோம்? இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியாக இருக்காங்க. நம்ம 2 பேரும் அப்படியே ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசும்போதே, என்னடி வாய்க்கு வந்து ஓவரா வந்து பேசுறேன்னு சொல்லி கழுத்த பிடிச்சு அப்படியே செவுத்தோட செவுத்தா வந்து வச்சு அப்படியே வந்து தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உன்ன விட்டுட்டாங்க. ஆமா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, அம்மா என்ன சுளுக்கெடுத்துருவாங்க. இதெல்லாம் தேவையா எனக்கு? அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கதிரு, போகட்டும்னு போகட்டும். இந்த குழந்தை வந்து பெத்தெடுத்து முடிச்சதுக்கப்புறம், நான் உன்ன எப்படி இருந்தாலும் விவாகரத்து வந்து பண்ணிருவேன். ஏங்க இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா, நான் எப்பயோ இந்த வீட்ட விட்டு போயிருப்பேன். நீ மாட்டும் இந்த வீட்ட விட்டு போயிருந்தேன்னா, நான் மாட்டுக்கும் இன்னொரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனா, உன் கூட இருக்கும்போது என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லி, கதிர் வந்து ரொம்ப கொஞ்சம் டூ மச்சாவே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கதிர் மாட்டு கன்னா பின்னான்னு சத்தம் போட்டு போனோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல காவியா. பாத்தியா உங்க அப்பா என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு. நீ மட்டும் இந்த உலகத்துல வராம இருந்திருந்தேன்னு வச்சுக்க, இந்த அம்மா வந்து உயிரோடயே இருந்திருக்க மாட்டா. உனக்காக தான் பல்ல கடிச்சிட்டு உசுரை வந்து கையில பிடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து பாதியிலேயே போறேன்னு நினச்சிக்காத பாப்பா. ஆனா வேற வழி இல்லை எனக்கு. உன் அப்பா உன்னை நல்லபடியா பார்த்து உன் பாட்டி வந்து உன்னை தங்கத்த தட்டுல வச்சு அப்படியே வந்து தாலாட்டுவாங்க. அதனால என்னை பற்றியெல்லாம் கவலைப்படாதங்கிற மாதிரி குழந்தைகிட்ட வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம காவியா பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏமா காவியா எல்லாரும் சிரிச்சு மூவமாக பேசும்போது இந்திராவும் அவங்க கூட உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ராமச்சந்திரன் உட்காந்துட்டு சிரிச்ச மூவமாக வந்து பேசிகிட்டு இருக்கப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க அந்த இடத்துல. ஏன் உங்ககிட்ட தான் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்களே, இது மாதிரி என் புருஷன் வந்து உனக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு சுப்பிரமணியன் வந்து வெளியில் வரதுக்கான ஆதாரம் க்ளூ எதுவும் இருக்கான், நீ யாருக்கும் தெரியாமல் வந்து வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரிக்கா, எனக்கு எப்படியோ வந்து சுப்பிரமணியன் அப்பாவை வந்து வெளியில் கொண்டு வரணும் தான் நானும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நானும் ரொம்ப நாளாக தவிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த விஷயத்தை எப்படா வந்து நிறைவேற்றுறதுன்னு. நல்ல வேளை நீங்கள் கடவுள் போல வந்துட்டீங்க. இல்லை, போகிற காலத்தில் புண்ணியம் தேடிக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நீ வந்துரு இந்திரான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. இந்த விஷயத்த வந்து கௌதம்கிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்திரா வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சிரிச்ச முகமாக பேசிகிட்டு இருக்கப்ப, இன்னும் 1 மாதம் தான்டா, 2 மாதம் தான்டா, அதுக்கப்புறம் நானும் ஜெயாவும் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கான வேலை ஏக போகா வந்து வரப்போகுது. பேர குழந்தையெல்லாம் பார்த்துக்கணுங்கிற மாதிரி அந்த மீனிங்கில் வந்து பேசுகிறாங்க. உடனே என்னப்பா அடுத்தது என்ன, ஹனிமூன் பேக்கேஜ் ட்ரிப்புக்கு வந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லோன்னே எல்லாரும் வந்து சிரிச்சு நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து சாயங்காலம் கிளம்புறாங்க. நம்ம இந்திராவும் கௌதமும் அந்த வீட்டுக்கு போனோன்னே அவர் வந்து முடியாமல் வீல் சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காப்புல. அவர் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து சைலண்ட்டாக காட்டுற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக பிரமாதமாக முடிச்சிருக்காங்க. இந்த ஆதாரம் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சுப்பிரமணியனை வெளில வந்து கொண்டு வர முடியுமா, ஜேபியை மடக்கி பிடிக்க முடியுமா தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம்.